ஒரு நேர உணவின்றி. இது பனங்காய் பால் கொழுக்கட்டைன்னு சொல்றது. பீட்ரூட் சீவி, பனங்காய் களி, ராசவல்லி கஞ்சி, ஃப்ரூட்ஸ் ஜெலி, விட்டமின் சி. ஒரு உணவை பிள்ளைக்கு கொடுக்கக்குள்ள கொப்பு. இது செம்பருத்தம்பூ. நீங்கள் புட்டுன்றது எங்களோட யாழ்ப்பாணங்கள் வச்சுல ஒரு தேசிய உணவு. மரவள்ளிக்கிழங்கு அவியல், பத்து மாவில் செய்த வெள்ளாரை, உளுந்து கஞ்சி, எள்ளு பயறு கச்சாரை வெள்ளரை அரைச்சிட்டு ஏலக்காயெல்லாம் அன்றாடம் கூலி வேலை செய்கிறது. கவுப்பிலையும் அப்படி தான் கலந்துருக்குறோம். கரெக்ட் தோசை, இது குண்டு தோசை. பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, நீங்களே சாப்பிட்டு கொள்ளலாம் தனி. சுகி தமிழ் உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நாங்கள் இன்றைய நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கக்கூடிய பசுமை பூங்காவில் தான் நிற்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வேர்ல்டு விஷனால் நடத்தப்படுகின்ற பசி போதும் மற்றும் போசாக்கற்ற உணவுகள் வேண்டாம் என்ற ஒரு துணிப்பொருளில் விழிப்புணர்வு நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்வு சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு காணொலியை தான் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக பாருங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். ஆகவே காணொலியை முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இதில் பாருங்க, சரியான போசாக்கை பெறுவதற்கு வயது எல்லை கிடையாது. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உணவு கிடைக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி ஒரு பதாதை ஏந்தியவாறு சிறுவர்கள் வந்து கொண்டிருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வசந்தன். நான் வேர்ல்டு சென்ற அபிவிருத்தி உத்தியோகஸ்தராக இருக்கிறேன். இன்றைய நாளில் 2026 8ஆம் மாதம் 21ஆம் தேதி இனஃப் போதும் என்ற கருப்பொருளில் நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடியிருக்கிறோம். அதோடைய உண்மையான நோக்கம் என்னென்று சொல்லி சொன்னால், உண்மையாகவே பிள்ளைகள் பசியோடும் பட்டினியோடும் ஒரு நேர உணவின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலை மாற வேண்டும். அதை காணும் போதும் என்ற அந்த துணிப்பொருளும் மற்றும் கிளிநொச்சியை பொறுத்தவரையிலே உண்மையிலேயே போஷாக்கு குறைபாடுள்ள பிள்ளைகள் அதிகரித்து கொண்டு வருகிறார்கள். அதனையும் நாங்கள் நிற்பாட்ட வேண்டிய ஒரு தேவை. அதையும் போதும் என்றால் இனி தேவையில்லை, அதாவது அதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் அம்மாமார் அப்பாமாரிடம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னென்று சொல்லி சொன்னால், பிறக்கின்ற குழந்தைகள் போஷாக்கு குறைபாடுள்ள பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் வலுவூட்ட வேணும், அவருடைய எதிர்காலம் சிறக்க வேணும் என்று சொல்லி சொன்னால் அவர்களுக்கு போஷாக்கான உணவையும் அது சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் கொடுக்க வேணும். இரண்டாவதாக எங்களுடைய சந்ததி போஷாக்கு என்ற அந்த சிந்தனையை இழந்து கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இப்போ அந்த வகையில் எங்களுடைய சந்ததிக்கு போஷாக்கான உணவு என்ன, எங்களுடைய மூதாதையர்கள் எந்த வகையான போஷாக்கான உணவுகளை உட்கொண்டு நீண்ட காலம் இருந்தார்கள், நல்ல செயல்பாடுகளை செய்து வந்தார்கள், நல்ல சிந்தனைகளோடு வாழ்ந்தார்கள் என்பதை சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இன்று நாங்கள் போதும் இனஃப் என்ற அந்த கருப்பொருளிலே ஒரு விழிப்புணர்வை வேர்ல்டு விஷன் ஒழுங்குபடுத்தி செய்து வருகின்றது. அதற்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்கிறார்கள், நிறைய பேர் ஒழுங்கமைப்புக்காக செயல்பட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேடமாக இந்த செய்தியை கொண்டு செல்ல இருக்கின்ற அறிவிப்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அண்ணா அவரால் என்ன கஞ்சாண்ணா வணக்கம் ஐயா. இது வந்து சிறுதானிய கஞ்சி. இது தொடர் உற்பத்தி நிலையம்னு சொல்லி திருவாரூர்ல இருக்கிறோம். கிட்டத்தட்ட 54 வகையான உணவுப் பொருட்களை விவசாய உற்பத்தியில செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்தது வந்து எங்கிற பகுதியில இருக்கிற கலைமகள் தாய்மார்களை சார்பாக நாங்க இந்த இடத்துக்கு வந்தோம். மிஸ்டங்களை கேட்டது இப்ப நாங்க புதுசா அறிமுகப்படுறோம். கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்குள்ள நாங்க புதுசா அறிமுகப்படுத்துறோம். எங்கட புதிய ப்ராடக்டா இது வருது. சத்தமா செய்து கொண்டு நாங்கள் சத்தமாண்டாக்குல பிள்ளைகள் வராத ஒரு விருப்பத்தன்மை வருது தானே. அப்படியே இருக்காக்குல அதை கொஞ்சம் மாடல் பண்ணி பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி ரெடிமிக்ஸா வச்சிருக்கிறோம். குறுநலா இருக்கு. இப்ப கஞ்சி வண்ணங்களே குறுநலா இருக்கும். இதுக்குள்ள 14 தானியம் இருக்கு. மொத்தமா சிவப்பரிசி இருக்குது டேஸ்டுக்காக. மற்றது குரக்கன், கச்சான், பயறு, கருப்புளுந்து, கொண்ட கடலை, இதுல இருக்கு சாம்பிள்ஸ். 14 சாம்பிள்ஸ் இருக்குது. இவ்வளத்தையும் வச்சு தான் அடிக்கும். குறுநாள் பருவமாக இருக்கு. இது குறைஞ்சது ஒரு இல்ல இது நாங்க காய்ச்சி கொடுக்குறோம். இல்ல இதுலதான் காய்ச்சி கொடுக்குறோம். மற்றபடி மிக்ஸ் ஆயிருக்கும். உங்கள்கிட்ட ஒரு 15 நிமிஷத்துல நீங்க தயார்படுத்தக்கூடியதா இருக்கும். கொஞ்சம் ஊற வைக்கணும். பருத்த தானியம் என்றதுனால இரவுல இல்லாட்டி விடிய அப்புறம் நீங்க ஊற விட்டு போட்டு சரியா 15 நிமிஷத்துல அடுப்புல இருந்து நீங்க வந்துடும். கப்பன் தான் நல்லா தான் இருக்கு. குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. இதுல வந்து 10 வகையான தானியங்கள் இருக்கு. இந்த தானியங்களை கலந்துதான் இந்த கஞ்சி வந்து நாங்கள் இப்போ குடிச்சு கொண்டிருக்கோம். நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தயாரித்து கொள்ளலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அண்ணா வந்து இந்த 14 வகையான தானியங்கள் வந்து இதில் கலந்துருக்கேன் இந்த பக்கெட்டில். இது வந்து 480 ரூபாய். என்ன அப்படியா? 480 ரூபாய். இதில் வந்து நாங்கள் திருவியா இது வந்து இவர் வந்து என்னென்னு சொன்னால் இது சாம்பிளுக்கு இன்றைக்கு இதில் செய்து காட்டுறார். ஆனால் இதை பக்கெட்டை வாங்கி கொண்டு போய் தான் நாங்கள் வீட்டை காய்ச்சி குடிக்கணும். பக்கெட்டில் எல்லாம் கிடக்குது. அதை பக்கெட்டை பண்ணி வீட்டை காய்ச்சி குடிக்கணும். செய்முறை அந்த தடுங்கண்ணே இந்த பாருங்கண்ணே இந்த பாரதி எண்ணெய் இதில் வந்து செய்முறை இருக்குது. அதுவும் தருவார். விளங்காதாக்கள் இதை கொண்டு போய் இதில் எல்லாம் படிமுறையும் கிடக்குது. அந்த செய்முறையின்படி போய் நாங்கள் வீட்டை காய்ச்சி குடிக்கலாம். இப்போ நான் இதில் குடிச்சு பார்த்தோன்னா நல்ல சுவையாக தான் இருக்கும். சுவையாக இருக்குது. நீங்கள் உங்களை குடிச்சு பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து போசாக்கு மிகுந்த உணவுகள் வந்து தயாரித்து வச்சுருக்காங்க. இது வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்கள், ஒவ்வொரு கிராமங்களினுடைய தாய்மார்கள் சார்பாக இந்த போசாக்கு உணவுகள் வந்து தயாரித்து வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு கிராமங்களுடைய பேர்களை வச்சு அந்த கிராமத்தினுடைய கழகம் சார்பாக இந்த உணவுகளை வந்து தயாரித்து வச்சுருக்காங்க. போசாக்கு மிகுந்த உணவுகளை வந்து பிள்ளைகளுக்கு, அதாவது சிறுவர்களுக்கு கொடுக்கணுமன்றதுக்காக இந்த உணவுகள் வந்து தயாரித்து வச்சுருக்காங்க. உண்மையாலுமே பார்க்கும்போது அவ்வளவு வித்தியாசமாக இருந்தது. இப்படியான உணவுகளை வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது பிள்ளைகள் வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக வளர்வார்கள். ஆகவே இது வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தாய்மார்களும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு உணவு வகைகள். கண்டிப்பாக வந்து இந்த உணவுகளை வந்து பார்த்து நீங்கள் உங்களோட வீட்டில் உள்ள உங்களுடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த உணவுகளை வந்து செய்து கொடுங்க. அதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உணவுகளை தயார் பண்ணி இந்த இடத்துல அவங்க வந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. வாங்க என்னென்ன உணவுகள்ன்றதை நாங்கள் இப்போ பார்ப்போம். பீட்ரூட்டை சீவி சாறு எடுத்து பீட்ரூட்டை சுடுதண்ணீரை இதண்டு இடியப்பம் புளிகிறோம். இது வந்து சங்குப்பூவில் சங்குப்பூவை கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து இடியப்பம் புளிஞ்சு சங்குப்பூவில். இது வெள்ளரை அரைச்சிட்டு சாறு எடுக்கிறோம். இது முருக்கமில சாறு எடுத்து இடியப்பம் புளிஞ்சது. இது கேரட் சீவிட்டு அந்த சாறு எடுத்து புளிஞ்சிறாங்க. குரக்கன் இடியப்பம் வந்து அயன் சத்து உள்ளது. குரக்கன் மாது இளஞ்சுடு தண்ணியில் புளிகிறோம். நார்மலாக இடியப்பம். இது இடியப்ப கொத்து. வணக்கம். இது பனங்காய் பழத்தில் இருந்து இந்த களியை வச்சு தான் இவ்வளோ பொருளும் செய்திருக்குது. பனங்காய் களி இது வந்து சாதாரணம், இதெல்லாம் காசு கொடுத்து வேணும் இல்லை, சாதாரணமாக கிடைக்கிற ஒரு விஷயம். அதை வச்சு பிள்ளைகளுக்கு சுவையான நல்ல ஒரு உணவு செய்யலாம். இது பனங்காயில் ரொட்டி, பொரிச்ச ரொட்டி. நாங்கள் சாதாரணமாக அரிசி கோதுமை மாவில் செய்கிற ரொட்டி மாதிரி இந்த பனங்களியை விட்டு மாவில் கிண்டி பொரிச்ச ரொட்டி. அப்படி என்றைக்குள்ள அதில் ஒரு வாசம் வரும். பிள்ளைகள் அதை விரும்பி சாப்பிடுவி. நம்ம அந்த சும்மா சிற்றுண்டி மாதிரி கொடுத்தாலே பிள்ளைகள் சாப்பிட்றோம். இது பெனாட்டு செய்கிறது என்ன, பனங்காய் பானி. இந்த களி எடுத்து
இந்த களி எடுத்து இந்த களியிலே வச்சு தான் இந்த பெனாட்டு செய்கிறவே என்னென்னு கேட்டால் பெனையோட பாயில் இலையான் விழாமலுக்கு நல்ல வெயில் காய்ச்சலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படையாக 7 படை ஊற்றி அது அப்படித்தான் இந்த பினாட்டு செய்கிறது. இந்த பினாட்டு வருமானம் கூட, ஏன்னா இது சரியாக கிடைக்கிறது ரேர், இதால் வருமானம் கூட. இது பெனங்காய் களியில் செய்த ரொட்டி, தேங்காய்ப்பு ரொட்டி, உள்ளுக்குள்ள அந்த பிள்ளைகளெல்லாம் விரும்பி சாப்பிடணுன்றதுக்காக தேங்காய்ப்பு சீனி வச்சு சுடுறது. இது சும்மா ஆலங்காய் புட்டுன்னு சொல்கிறது, பிள்ளை விளையாடி சாப்பிடும். இதில் என்ன எள்ளு, பயறு, கச்சான் எல்லாம் அரிசி மாவில் கலந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அவிச்சு போட்டு வச்சுருக்குது. பிள்ளை விளையாடி சாப்பிட்றதால அது அவைக்கு ஒரு சாப்பாடாக போகும். இது வந்து கேக். இந்த கேக் வந்து செய்தது அந்த அக்கா இந்த கேக் ஒருக்கா என்னென்னு செய்தோன்னு இருக்கா சொல்லுங்க. கேக் மாதிரி பெனங்காய் பானி, முட்டை, பெனங்காய் களி, அவல், சீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி நாங்கள் அவனில் வைக்கிறோம். நாங்கள் எல்லார் வீட்டையும் அவன் இருக்கிற இதில் தாரே, அதால் இதை நாங்கள் இட்டலி சட்டியில் அவிச்சு வச்சுருக்கிறோம். அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட், விரும்பி சாப்பிடலாம். அடுத்தது இது பெனங்காய் புட்டு, கோதுமை மாவில் செய்த புட்டு. நாங்கள் தண்ணி ஊற்றி குழைக்கிற மாதிரி இந்த பெனங்காய் களியை வச்சு குழைச்சி நீத்துப்படியில் வச்சு அது இந்த வாசத்துலேயே அது சாப்பிட வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதாரண ரொட்டி, நாங்கள் ரொட்டி சுடுற மாதிரியே பெனங்காய் பானியை விட்டு கோதுமை மாவில் குழைச்சி சுட்ட ரொட்டி தான் இது. இது பெனங்காய் களியில் செய்த உப்பிடி கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம், கொழுக்கட்டை. இதுக்கும் அந்த அரிசி மா எல்லாம் போட்டு பெனங்காய் களியை கிண்டி நீத்துப்படியில் வச்சு அவிச்சா இதெல்லாம் ஒரு மற்ற சாப்பாடுகளை விட அந்த பெனங்காய் வாசத்தில் ஒரு நல்ல டேஸ்ட்டாகவும் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து பெனங்காய் பால் கொழுக்கட்டைன்னு சொல்கிறது. என்னென்னு கேட்டால் தேங்காய் பால், சீனி, மாவெல்லாம் போட்டு காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு பெரிய பெரிய உருண்டையாக அந்த பெனங்காய் களியை விட்டு உருண்டை உருட்டி நீத்துப்படியில் அவிச்சு பிறகு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த களியில் தொட்டு அந்த உருண்டையை சாப்பிட்றது. அதுவும் ஒரு வித்தியாசமான டேஸ்ட். இது வந்து பெனங்காய் பலகாரம், அநேகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுகள் எல்லாத்தையும் விட இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், பெனங்காய் பலகாரம். இதுக்கும் பெனங்காய் களியை எல்லாம் கோதுமை மாவில் வச்சு சுட்டு எடுக்கிறது தான் இது. இது பெனங்காய் தொதல், சாதாரண தொதல் நாங்கள் செய்கிற மாதிரி அதே இதோட அரிசிமா, தேங்காய் பால், சீனி எல்லாம் சேர்த்து கச்சான் பிளம்ஸ் எல்லாம் போட்டு பெனங்காய் களியையும் சேர்த்து அடுப்பில் வச்சு நாங்கள் கிண்டுற மாதிரி கிண்டி அந்த மற்ற சாதாரண தொதல் மாதிரி பெனங்காய் களியை விட்டு செய்த தொதல் தான் இது. இது நாங்கள் வந்து என்னென்னத்தில் வந்து கஞ்சி சமைக்கலாம்னு சொல்லி நாங்கள் இதில் காட்சிப்படுத்திருக்கிறோம். அதில் வந்து இப்போ வந்து நாங்கள் நேரடியாக வந்து இது வந்து நாங்கள் மோர், தயிர், பழங்கால உணவாக இதை காட்டுறதுக்கான தான் இதை வந்து மோர் செய்து வச்சுருக்கிறோம். இது வந்து இப்போ மறைய கொண்டு போகுது, எல்லாருமே வந்து இதை வந்து உள்ளடக்கிறது குறைவு, அதால் வந்து இதை நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இது உளுந்து கஞ்சி, உளுந்தில் வந்து நாங்கள் கஞ்சி சமைச்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பழங்கால உணவு. இதை வந்து இப்போ நாங்கள் வந்து உள்ளடக்கிறது குறைவடைஞ்சு கொண்டிருக்கிறதால வந்து இதை நாங்கள் உளுந்திலிருந்து கிடைக்கிற சத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம்ன்றதுக்காக ஒரு உதாரணத்துக்கு வச்சுருக்கோம். அதே மாதிரி இது பழஞ்சோறு, பழங்கஞ்சி சோறில் வந்து இரும்பு சத்து நிறைய இருக்குது. அதோட வந்து இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட். இதை வந்து நாங்கள் நேரடியாக சோறு எடுத்து கொடுக்காம அவையில் வந்து எவ்வளோத்துக்கு கவரை குடிக்க மாதிரி சுவையாக செய்து கொடுத்து தயாரிக்கலாம்னு இதில் காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இது குரக்கன் கஞ்சி. குரக்கன் கஞ்சும் ஒரு பழங்கால கஞ்சி தான். கஞ்சி வகையில் வந்து இதையும் வந்து பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுக்கக்குள்ள குரக்கன் வந்து உள்ளெடுக்க மாட்டினோம். ஆனால் நாங்கள் வந்து இதை இப்படி செய்து கொடுக்கக்குள்ள அவை வந்து விரும்பி சாப்பிடுவினோம். இது ராசவள்ளி கஞ்சி. ராசவள்ளி கஞ்சும் அப்படித்தான், அவை வந்து விருப்பப்பட்டு சாப்பிட்றதுக்காக நாங்கள் ராசவள்ளியை கிழங்காவோ இல்லை வேறு சும்மா சமைச்சு கொடுத்தா எடுக்க மாட்டினோம். அதை ஒரு கஞ்சி வகையாக காட்சிப்படுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இது சவ்வரிசி. இதுலேயும் நாங்கள் ராசவள்ளியிலையும் சவ்வரிசி மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது தனியாகவும் சமைச்சு காட்டியிருக்கிறோம். அதே போல் வந்து இது மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு வந்து அவிச்சு நாங்கள் சும்மா கொடுக்குறதையும் பார்க்க இப்படி வந்து ஒரு கஞ்சி ஐட்டமாக செய்து காட்டியிருக்கிறோம். அதுபோல் இது வந்து இலைக்கஞ்சி. இலைகளை வந்து நேரடியாகவே உள்ளெடுக்க மாட்டினோம். அதால் வந்து நாங்கள் இதை வந்து இப்படி கஞ்சி ஐட்டங்களாக வச்சு செய்யக்குள்ள அவைக்கு வந்து இரும்பு சத்து நிறைய கிடைக்கும். அதை வந்து நேரடியாக எடுக்க குடிக்கிறதாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் இலையை நேராக கொடுத்தா சாப்பிட மாட்டேனோம், துப்புறது அப்படிங்கிற விளையாட்டுகள் இருக்கும். இதென்று சொல்ல நேரடியாக உள்ளெடுப்பினோம். அதுக்காக வந்து இதையும் நாங்கள் காட்சிப்பட்டிருக்கோம். அதே போல் இது வந்து முடக்கத்தான். முடக்கத்தண்டாலே ஒரு மூலிகையானது. அது வந்து நாங்கள் ஒரு பழங்கால இதில் இருக்குது. இதுவே வந்து என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் இது மறைய கொண்டு போகுது, உள்ளெடுக்க
எடுக்கிறது. அதை வந்து நாங்கள் ஒரு கஞ்சா தயாரித்து கொடுக்கக்குள்ள இதுக்கும் வந்து அதுக்கான ஊட்டச்சத்து கிடைக்கும். இதுதான் நாங்கள் ஒரு காட்சிப்படுத்திருக்கிறோம். இலையை மட்டும் செய்கிறது. இது எள்ளுப்பாகன்றது நச்சீரகம், மிளகு, ஏலக்காய் எல்லாம் போட்டிருக்கு. நச்சீரகம் போட்டிருக்கு என்னென்னு சொன்னால் ரூபா கிடைக்கிறாங்களோ 6 மாதத்துக்கு பிறகு எள்ளுருண்டை சாப்பிடலாமன்றனால நச்சீரகம் போட்டுக்கிற ரத்தம் ஊறுற தன்மையும் இருக்குது. எல்லாத்துக்குமே வெள்ளம் தான் போட்டிருக்கு, நெய்யும் சேர்த்துருக்கு. அதனால நல்லது. வந்து விட்டமின் சி, விட்டமின் சம்பந்தமான இதுகள்லாம் அடங்கி இருக்கின்றது. பீட்ரூட் ஜூஸ் டெய்லி ரத்தம் ஊறுறதுக்காக நாங்கள் டெய்லி குடிக்கணும். அது கேரட் வந்து விட்டமின் ஏ, இது வந்து கண் பார்வைக்காக நாங்கள் டெய்லி ஜூஸ் குடிக்கணும். இது பயர் இருக்குது, இதில் புரதச்சத்து நிறைய அடங்கி இருக்குது. இது வந்து வேக வைத்த மரக்கறி. இதில் வந்து எங்களுக்கு தேவையான முழு சத்துமே இதில் இருக்குது. புரதச்சத்து இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, இப்படி முழு சத்தும் இதில் இருக்குது. கச்சானில் நிறைய புரதச்சத்து இருக்குது. எல்லா நட்ஸுகள்லையும் விட கச்சானில் நிறைய புரதச்சத்துகள் இருக்குது. இந்த ஃப்ரூட்ஸ் ஜெலி கீழே பழமும் இளநீரும் மேலே வந்து பால் போட்டு செய்திருக்கு. ஜெலிக்கு எல்லாத்துக்கும் இப்போ எங்களுக்கு என்ன பழம் தேவையோ அதிൻ്റെ பழத்திൻ്റെ சாறை எடுத்துட்டு ஆகார் இருக்குது. இங்கே கடல் பாசி அவிச்சிட்டு இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்க பழ ஜெலியை அதுக்கு போட்டு ஹீட் பண்ணி போட்டு அதை சின்ன ஒரு பபுளுக்கு போட்டு ஃப்ரிட்ஜுக்கு வச்சா ஒரு 1 hour வச்சா காணும் இப்படி செட் ஆகி வந்துடும். இது கேரமல் புடிங், இது வந்து கோகனட் புடிங், இது வந்து மேங்கோ புடிங். இதுக்கு முட்டையும் தேங்காய் பாலும் போட்டு செய்கிறதுக்கு. இது தேங்காய் பால், தனியாக தேங்காய் பால் ஜெல்லி. இது வந்து மேங்கோ புடிங், இது வந்து மாம்பழமும் பாலும் போட்டு தனியாக செய்கிறது. மற்ற புடிங்கிக்கு சோளன் மா போடுறது, சோளன் மா போட்டு அவ்வளோ செய்யுது. மற்ற அங்கால பர்கர் சாண்ட்விச். இது வந்து சோயா பீன்ஸில் பன்னீர். இப்போ நாங்கள் பாலில் செய்கிற பன்னீர் மாதிரி சோயா பீன்ஸை வந்து அரைச்சி ஊற வச்சு பன்னீர் எடுத்து பன்னீரில் வந்து இப்படி செய்து கொடுத்தா சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆகார் வந்து ஃபுட் சிட்டி வெளியே ஆன்லைனில் எடுக்கலாம். மற்ற பழங்கள் இப்போ எங்கண்ட இயற்கையாகவே கிடைக்கிறதுல வச்சுக்கலாம். இது வந்து சங்குப்பூவில் செய்திருக்கு, சங்குப்பூ. இது வந்து செம்பருத்தம்பூ அந்த சாறில் செய்திருக்கு. இது வந்து தேங்காய் பால். இது வந்து தேங்காய் பால் இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யலாம். இது ட்ராகன் ஃப்ரூட், இது ஜெலி தேங்காய் பால் ஜெலி, இது தேங்காய் பால் புடிங், இது மாம்பழ ஜெலி மாம்பழ புடிங், இது கேரமல் புடிங், இது வந்து ஃப்ரூட் ஜெலி. இது கீழே இளநீ மேலே பழம் எல்லாம் போட்டு முழுதும் சத்து தானே, எதுவுமே வேஸ்ட்டாக போவாங்க. சத்துமா, இது சத்து மாவில் செய்த வல்லாரை, இந்த பொன்னாங்கனி, கீரை வகைகள் எல்லாம் போட்டு சத்து மாவில் செய்த அந்த பகோடா மாதிரி சின்னாக்கள் விரும்பி சாப்பிடணுன்னு கொடுக்குறேன். இது அந்த சத்து மாவில் செய்த தொதல். இது அந்த கச்சான் எல்லாம் போட்ட உருண்டை, சத்து மாவிலே உருண்டை. மற்றது இது வெள்ளாரை, பொன்னாங்கனி, கேரட், வாழைப்பத்தி சம்பல். மற்றது இது குறிஞ்சா சம்பல், பொன்னாங்கனி, கொவ்வை இலை, இப்படியான அந்த சத்தான இலை வகையான சம்பல்கள் எல்லாம் அந்த நோய் எதிர்ப்பான கீரை வகைகளில் செய்து. இது வந்து பலகார ஐட்டங்கள். இது வந்து சிப்பி சோகி, இது வந்து கோதுமை முறுக்கு, உளுத்த முறுக்கு. இது வந்து பீட்ரூட் சாறில் செய்கிறது, பீட்ரூட் சாறு விட்டு. இது வந்து அரியதரம். இங்கே கேரட் லட்டு இருக்குது, அதாவது கேரட் சாறு எடுத்து செய்கிறது. கேசரி, தொதல், மற்றது பைத்தம் உருண்டை. சிமாலயா உருண்டைன்றது உளுத்த மாவும் சர்க்கரை போட்டு செஞ்சு இந்த அரைச்சிட்டு தேங்காய் பூ போடுறது. மற்றது பூந்தி லட்டு, ரவை லட்டு, பீட்ரூட் லட்டு, திருவையாறு கலவரம். எங்களோட உள்ளூரில் நாங்கள் செய்கிறது, எங்களோட உள்ளூர் உற்பத்தியை கொண்டு நாங்கள் செய்திருக்கோம். அதில் கச்சான நாங்கள் எடுத்திருக்கிறோம்.
அதில் பிள்ளைகளுக்கு தேவையான இதுகள் புரோட்டீன் மற்ற கொழுப்பு எல்லாமே இருக்குது இந்த கச்சானில். நாங்கள் வந்து எல்லாம் சின்னான இதுகளான எங்களுக்கு வந்து ஹை லெவலில் பாதாம் பிஸ்தா அதுகள் எல்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு கொடுக்க இயலாது. அது விட ஒன்று நாங்கள் அன்றாடம் கூலி வேலை செய்கிறதுகள். அப்போ இது பிள்ளைகளுக்கு விவசாயமாகவும் போயிடும். அது தங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவைக்கு அந்த விவசாய உற்பத்திக்கு நாங்கள் உள்ளூர் உற்பத்தியாக இது எங்களோட வீடுகள்லேயே நாங்கள் கச்சானதுகளை எனி டைம் போட்டு செய்து எடுக்கக்கூடிய இதில் இருக்கிறனால இதுகளை வச்சு இந்த சிற்றுண்டிகள் இப்படி செய்து சாப்பிடலாம் என்ற இதுக்கான உள்ள புரோட்டீனுகள் கொழுப்புகள் எல்லாம் இன்னமாக இருக்குன்றதை அதை பிள்ளைகள் விளங்கி கொள்ளுவினோம். இப்போ நாங்களாவே கடைகளில் போயிட்டு அதுகள் வாங்கி சாப்பிடக்கூடிய லெவலுக்கு இது இருக்காது. இதுகளில் உள்ள விட்டமின் சத்துக்களே வைக்குரிய போசாக்குரியதாக இருக்கும். வணக்கம். இது அம்பாள்குளம் தாய்மார்களுக்கானது. தாய்மார்கள் உணவு தயாரிக்கப்பட்டது. ஒன்று கோழி சூப், சிக்கன் சூப், ஒன்று மரக்கறி கூழ், மரக்கறி அவியல், சமபலமான நாங்கள் மரக்கறி அரை அவியல் மூலம் சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தால் அதில் எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குமென்றதையும், மற்றது என்னென்னு சொன்னால் மரவள்ளிக்கிழங்கு அவியல், அதுக்கு நாங்கள் ஒரு சம்பல் ஒன்று வச்சுருக்கிறோம். அதை தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். பழைய காலத்து சாப்பாடும் கூட இருக்கலாம். நாங்கள் இப்போ கூட நாங்கள் இருக்கிற ஜுகாதிகளில் கூழ் வகையாக எடுத்துக்கொள்வது குறைவு. ஆதி காலத்தில் இப்போ வயது போனகாரர் தான் எடுக்கிறது கூட கூழ் ஐட்டங்கள் எடுக்கிறது. அதில் அப்போ அவைகளுக்கு எங்களுக்கு முதல் சுகர் அப்படியான வருத்தங்கள் குறைவு. இப்போ இருக்கிற ஆக்களுக்கு இது எடுக்கிற குறைதால ஒடியல் பண்டம் செயற்படுது. அதில் நாட்சத்தான மரக்கறி வகைகள் சேர்க்கப்படுகிறது. அதனால நாங்கள் இப்போ மரவள்ளி இது போடுறபடியாக சிக்கன் சூப் பண்ணுறபடியாக நாங்கள் சிக்கன் கொஞ்சமாக தான் போடுவோம். அதுக்குள்ள கணக்கு ஒரு ஊட்டச்சத்தான ஒரு உணவு மற்றது இப்படி மஞ்சள் முருக்கம் இல்லை அப்படியான இதுகள் இருக்கிறபடியாக எங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு சொன்னால் எங்களுக்கு ரத்தம் ஊறுறதுக்கான முருங்கை இல்லையா நாங்கள் அயன் உள்ளடக்கக்கூடிய சாப்பாடுகளை எப்படி கிடைக்கப்படுகிறது. இது என்னன்னு சொன்னால் நாங்கள் சின்ன சிறு பிள்ளைகளுக்கு அரை அவியல் மூலம் குடும்பமாக இருந்தால் பிள்ளைகளுடைய ஊட்டச்சத்து நல்ல சத்தான உணவாக கிடைக்கப்படும். நாங்கள் இடைநேர உணவாக கொடுக்கலாம் இந்த பிள்ளைகளுக்கு. 10 மணியோ இல்லாட்டி 3 மணிக்கான அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பிள்ளைகள் நாங்கள் கொடுக்க நாங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிடாதுகள். அப்போ ஒரு கலர்ஃபுல்லாக அந்த பிள்ளைகளுக்கு கலராக கொடுத்தோம்னு சொன்னால் அவையில் அதை விரும்பி உண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ அதுக்கு அந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய மாப்பொருள் கிடைக்குது. நல்ல விட்டமினே உள்ள மஞ்சள் நிறமான பழங்கள் அப்படியான ஒவ்வொரு இதுகளும் கிடைக்குது. எங்களை பச்சை நாட்சத்தான உணவுகள் எல்லாம் கிடைக்கப்படுகிறது. வணக்கம். நாங்கள் வந்து மலையாளபுரம் தாய்மார் கழகம். நாங்கள் வந்து இன்றைக்கு போசாக்கான உணவாக வந்து தானியங்களை வந்து எடுத்துருக்கிறோம். தானியங்களில் வந்து பயிர்கள், அந்த பயிரோட வந்து கேரட், பீட்ரூட், முருக்கமில்லை போட்டு செய்திருக்கிறோம். அதுபோலவே கவுப்பிலையும் அப்படி தான் கலந்துருக்கிறோம், கடலையிலையும் கலந்துருக்கிறோம். மற்றது சுசியம் செய்திருக்கிறோம். இது வந்து பிள்ளைகளுக்கு வந்து போசாக்கான உணவு என்றால் அயன், விட்டமின் ஏ கலந்துருக்குது. மற்றது புரதச்சத்து நிறைந்த உணவாக இருக்குது. உதயநகர் தாய்மார் கழகம். இது வந்து நெய் தோசை. நெய்யாக தோசையாக சுட்டு கொடுத்தா தானே விரும்பி சாப்பிடுவினோம். இது வந்து பீட்ரூட் தோசை. பீட்ரூட்டாக கொடுத்தா சமைச்சா சாப்பிட மாட்டோம், அதனால் சேர்த்து தந்துக்கிறாரு. இது வந்து கரட் தோசை. இது குண்டு தோசை. இது வெங்காயம் வந்து சளிக்கு நல்லா மனாவே கொடுத்தா சாப்பிட மாட்டேன், அதனால் சேர்த்துருக்கு. இது வந்து முருங்கையில் கீரையாக கொடுத்தாலும் சாப்பிட கொஞ்சம் கஷ்டம். தோசையில் ஊற்றி கொடுத்தா சாப்பிடுவேன். இது வந்து வல்லாரை வந்து சாரை அடித்து கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன். ஜூஸ் அடித்து கொடுத்தாலும் சாப்பாடை கொடுத்தாலும் குடிக்க மாட்டேன், அதனால் வல்லாரை சாறு கலந்துருக்கு தோசைக்கு. இது வந்து முட்டை தோசை. தாய்மார் கழகத்தால் வந்து இதை அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது வந்து சாதாரணமாக நீங்கள் வீட்டில் எல்லாரும் அரிசி மாப்புட்டும் கோதுமை புட்டும் தான் சாப்பிட்டு இருக்குறீங்க. புட்டுன்றது எங்களோட யாழ்ப்பாணங்கள் நோச்சில் ஒரு தேசிய உணவாக தான் கருதப்படுது. இதில் நாங்கள் விதமான புட்டுகள் செஞ்சுருக்கிறோம். அதாவது நீங்கள் கறியோட சாப்பிட்டு கிடைக்காத சத்து இந்த தனி புட்டுகளை சாப்பிடக்கலாம், அந்த சத்தும் சேர்ந்து கிடைக்கும். இது வந்து ஒடியல் மீன் புட்டு, இது வந்து கீரை புட்டு. இதில் வந்து முருங்கையில் பசலிக்கீரை எல்லாம் சேர்த்துருக்கிறோம். இது வந்து புட்டு கொத்து, அதாவது சின்னங்களுக்கு கொத்து ரொட்டியான விருப்பம் தானே, அப்போ அதே பாணியில் இது செஞ்சுருக்கிறோம். அந்த ரெசிபி மெத்தடில் மிளகறி போட்டு புத்தா வச்சு அது கிளறி இருக்கிறோம். இது வந்து ஆட்டா புட்டு, அதுக்கு வந்து நெத்தலி மீன் பொரியல் செஞ்சுருக்கு. மற்றது வந்து இது வந்து மிளகறி புட்டு. இது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறபடியாக சின்னங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க. அப்படின்னு சொன்னால் இது மாக்குளை கேக்கில் இதுக்குள்ளே பீட்ரூட் சாறு, முருங்கையில் சாறு, கரட் சாறு விட்டு செஞ்சுருக்குது. இது வந்து குரக்கன் புட்டு. இது வந்து மரவள்ளி புட்டு, மரவள்ளி கிழங்குல புட்டு. இதுவும் குரக்கன் புட்டு. அவ்வளோதான். இது வந்து ரொட்டி வகை செஞ்சிருக்கணும். இது வந்து ஒவ்வொரு மரக்கறியையும் வந்து
மிக்சியில் அடித்து போட்டு தண்ணிக்கு பதிலாக அதை மிக்ஸ் பண்ணி இதில் குழச்சி செஞ்சுருக்கணும். இது என்னென்னு இது என்ன நோக்கம் என்ன, இதை பார்த்துட்டு இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் எங்கள் மூலம் தெரிஞ்சுக்கொண்டு நீங்கள் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை அதை நீங்களே சாப்பிட்டுக்கொள்ளலாம், தனியாக பிள்ளைகள் மட்டும் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து ஃபுல்லாக வந்து கீரை வகைகள் இருக்குது. முருங்கைக்கீரை இருக்குது, குறிஞ்சா இருக்குது, வல்லாரை இருக்குது, புதினா, மற்றது பெசன் புரூட் கீரை இருக்குது, பொன்னாங்கானி, தவசுக்கீரைன்னு சொல்லி நிறைய கீரை வகைகள் இங்கால வந்து வச்சுருக்குறாங்க. அடுத்தது வந்து இங்கால பழங்கள் இருக்குது. திராட்சை இருக்குது, கொய்யா, பப்பாசி, அன்னாசி, வாழைப்பழம், மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் இருக்குது, மாதுளம்பழம் இருக்குது, விளாம்பழம், இந்த மாதிரி நிறைய பழங்கள் வந்து இங்கால வந்து வச்சுருக்குறாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது வந்து இங்கே வந்து பாருங்கள் ஜூஸ் வகைகள் இருக்குது. பப்பாசி பழ ஜூஸ் இருக்குது, தோடம்பழம் இருக்குது, அன்னாசி இருக்குது, மாம்பழம் இருக்குது, விளாம்பழம் இருக்குது, மற்றது கரட் ஜூஸ் இருக்குது. இந்த மாதிரி ஜூஸ் வகைகள்லாம் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு பயனுள்ள உணவுகள் வந்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா. இது வந்து சிறுவர்கள் மட்டும் இல்லை, பெரியவர்களும் சாப்பிடலாம், இளைஞர்கள் யுவதிகளும் சாப்பிடலாம். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் இந்த மாதிரி உணவுகளை வந்து உட்கொள்கிறதே சரியான குறைவாக இருக்குது. கடைகளில் தான் ஓடி போய் சாப்பிட்றீங்க. ஆகவே இதில் காட்டப்பட்ட உணவுகள் எல்லாமே வந்து எல்லா வயதினருக்கும் ஏற்ற வகையான உணவுகள்லாம் காட்டப்பட்டிருக்குது. ஆகவே வந்து முக்கியமாக எல்லோரும் சாப்பிடுங்க. குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து இந்த உணவுகளை வந்து கொடுங்க. அதைத்தான் இந்த தாய்மார்களுடைய கழகங்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு கண்காட்சியாக காட்சிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த போசாக்கு மாதம் வந்து நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் வந்து 6ஆம் மாதம் நாங்கள் பழமையாக கொண்டாடுறோம். நாங்கள் இதில் வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் எங்களுக்கு ஒரு தொழிற்பொருள் வாரது. இந்த வருஷத்துக்கான தொழிற்பொருள் வந்து சிற்றுண்டிகளை நல்ல விதத்தில் தெரிவு செய்கிறது எவ்வாறுன்றதான் எங்களோட இந்த தொழிற்பொருள். அதில் வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும், அதே மாதிரி எங்களோட உள்ளூரில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கணும். அதே மாதிரி வித்தியாசமான இதுகளில் செய்து கொடுத்தா தான் பிள்ளைகளுக்கு வந்து அதில் வந்து இப்போ சில பிள்ளைகள் வந்து கீரை சாப்பிடாயிடும். அப்போ அந்த கீரையை எவ்வாறு எங்களோட உணவில் சேர்க்கலாம். இப்போ சில பிள்ளைகள் கேரட் சாப்பிட மாட்டேனும், பீட்ரூட் சாப்பிட மாட்டேனும். அப்போ அதுகளை எங்களோட சாப்பாட்டில் எவ்வாறு உள்ளெடுக்கலாம், சாப்பாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாதவாறு எவ்வாறு கலந்து நாங்கள் ஒவ்வொரு சாப்பாடுகளையும் செய்யலாம்ன்றது இங்கே வந்து நாங்கள் கண்காட்சியாக காட்டி இருக்கிறோம். அடுத்தது எங்களோட உள்ளூரில் கிடைக்கிற இதுகளை வச்சு எப்படி வித்தியாசமான சின்ன பிள்ளைகளை கவரக்கூடியதான பொருட்களை வந்து நாங்கள் செய்யலாம்ன்றதையும் நாங்கள் கட்டாயம் வந்து இப்போ தானியங்கள் என்று சொல்கிற போது எங்களோட சிறுதானியங்களாக இருக்கட்டும், உளுந்து, கடலை, பருப்பு, அந்த இதுகளை வச்சு நாங்கள் இவ்வாறான சாப்பாடுகள் நிறைய வகையான வெரைட்டிஸில் இவ்வாறு சாப்பாடுகளை செய்யலாம். அதாவது கச்சானெல்லாம் இப்போ வந்து விலை குறைஞ்சது, இலகுவாக கிடைக்கக்கூடியது. அதில் வந்து நிறைய வித்தியாசமான அது வந்து எங்களுக்கு மேலே போசாக்கான புரத உணவு. அதை வந்து இவ்வாறான நிறைய வித்தியாசமாக நாங்கள் சமைக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு பழங்கள் இவ்வாறான பலன்களை தருது என்ற சம்பந்தமாக நாங்கள் இதில் கண்காட்சியாக காட்டிக்கொண்டு இருக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கண்காட்சியில் வந்து இன்றைக்கு போசா கண்காட்சி செய்தது. இதில் வந்து நான் ஒரு பெற்றோராக வந்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறைய. இப்போ வந்து நாங்கள் நேரடியாக வந்து ஒரு உணவை வந்து பிள்ளைக்கு கொடுக்கக்குள்ள வந்து அவையில் வந்து அது உள்ளெடுக்கிற விதம் வந்து குறைவாகவே இருக்குது. ஒரு கீரை எடுக்கட்டும், ஒரு கரட் எடுக்கட்டும், ஒரு பீட்ரூட் எடுக்கட்டும், பீட்ரூட் எல்லாம் வந்து அவை சாப்பிட்ற விதம்லாம் குறைவாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து என்ன காட்சிப்படுத்தியிருந்தாங்கன்னு சொன்னால் இப்போ பீட்ரூட்டை சாறு எடுத்து பலகாரத்துக்குள்ளே கலந்து செய்கிறது, லட் அடிக்கிறது, மற்றது வந்து அவையில் அந்த ஒரு களி மாடலில் வந்து கேக் மாடலில் செய்து வச்சுருந்தவை. மாம்பழத்தை வந்து நாங்கள் சாறு அடித்து அது ஒரு களி மாதிரி கேக் மாதிரியெல்லாம் செய்து வச்சுருந்தவை. அது வந்து ஒரு நல்லாவே இருக்குது. பார்வைக்கு வந்து அவைக்கு கண்ணை கவரக்கூடிய மாதிரி இருக்குது. அதை வந்து அவையில் விரும்பி உண்ணுவினம். என்னடா வடிவு இருக்குது தானே, அதில் அவையில் சுவையை மட்டும் எதிர்பார்க்குறதில்ல தானே சின்னாக்கள் வந்து அவை வந்து வடிவையும் எதிர்பார்க்குறபடியே அதை வந்து உள்ளெடுக்கக்கூடிய வீதம் வந்து குறைவாக இருக்கும். அதில் வந்து மற்றது கீரையை வந்து நாங்கள் நேரடியாக கொடுக்கக்குள்ள அவையே சாப்பிட மாட்டேன். அதை வந்து அவை கடலை மாலை துவச்சி ஒரு அப்பளம் மாடலில் கொடுக்குறது அதெல்லாம் காட்சிப்படுத்திருந்தது. அதெல்லாம் வந்து அவை வந்து சின்னாக்கள் விளையாட்டுக்குள்ளேயே நாங்கள் அதை வந்து கையில் கொடுத்தா கூட அவை சாப்பிட்டு கொள்ளக்கூடிய இது இருக்குது. அப்போ அதை வந்து இதில் நிறையவே கண்காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, விழிப்புணர்வு நாடகங்கள், மற்றது வந்து வீதியோட்டம், அவை நலன கருதி விளையாட்டை நாங்கள் ஊக்குவிக்கணும்ன்றதை சொல்லி ஒரு வீதியோட்டம் வச்சுருந்தவங்க. அது இல்லாமல் வந்து நாடக ரீதியாக வந்து விளங்கப்படுத்தியிருந்தவங்க. அது இல்லாமல் வந்து கண்கறிவியல் வினோதோட மூலமாக சின்னாக்கள் வந்து கதைச்சிருந்தவங்க. அப்போ அதெல்லாம் வந்து உண்மையுமே நிறைய பிரயோசனமாக இருந்தது. அந்த இது வந்து அதை மாதிரி வேறு என்ன சொல்லணும்னா
ஆனால் இதே போல் நாங்கள் வேறு இடத்துலையும் வந்து இந்த வேர்ல்ட் விஷன் நிறுவனத்தால் வந்து இந்த ஊக்குவிப்பு கண்காட்சிகளை வந்து எதிர்பார்க்குறோம். இதே மாதிரியே வந்து பெற்றோராகிய நாங்கள் வந்து இதில் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு நானே இப்போ உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட பிள்ளைகளுக்கு போசாக்கான உணவுகளை தயாரித்து கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்ளுங்க. இப்படியான விஷயங்களை நீங்கள் தேடி படிங்க, படித்து அதை வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.